அவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இந்த 7 மாதமாக கண்ணிமையை போல பாதுகாத்து இந்த 8ஆம் மாதம் அதிகால வேளையிலே உங்களை காணும்படி இந்த வீடியோ மூலிமா கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டியதுக்காக நன்றி. இந்த நாளிலே இந்த மாதம் உள்ள எங்களுக்கு கண்ணிமை போல பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 8ஆம் மாதம் அதிகால வேளையிலே ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கூர்ந்து கவனிப்போம். இந்த மாதம் முழுக்க இந்த வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த வார்த்தையை கூர்ந்து கவனிங்கள். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்களே. பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை நம்பியிருப்பவர்கள் ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுக்குறாரு. இந்த 8ஆம் மாதத்தில் உங்களுக்கு சொல்கிறாரு, கர்த்தாவே உண்மை தேடுகிறவரை கைவிடுவதில்லை. யாரெல்லாம் உன்னை தேடுறாங்க, யாரெல்லாம் தேடிக்கிறீங்க? இந்த 7ஆம் மாதம் ஃபுல்லாக எனக்கு ஒன்றுமே இல்லை, கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, எத்தனையோ பாடு புரட்டி மேலே இருந்திருக்கலாம். இந்த 8ஆம் மாதத்தில் ஆண்டு விடுகிறார், நீ தேடினதுக்கு ஒரு நன்மை கூடாத போக மாட்டேப்பான். மகனே மகளே, உனக்கு ஆசீர்வாதமாக நடத்த போகிறேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்றார். எத்தனையோ பிரச்சனை இந்த 7ஆம் மாதம் கடந்து வந்துட்டேன், இந்த 8ஆம் மாதத்தில் சொல்கிறாருன்னா நான் உன்னை கைவிட மாட்டேன். அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த வேதனையில் எதுக்கு விண்ணப்பத்தை வைத்தியோ, இந்த 7 மாதத்தை கடத்த வந்த மகனே மகளே, ஆண்டவர் சொல்றார், கர்த்தரை உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்களை நம்பி இருப்பார்கள். உண்மை நம்பி 7 மாதமாக இருந்தீங்கல்ல, இந்த நாளில் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை மேலும் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த 8ஆம் மாதம் வாக்குத்தத்தமான வார்த்தையை சொல்லி வீட்டில் ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உன்னை தேடுகிறவர்களை நீ கைவிடலை. யாரெல்லாம் தேடாமல் இருக்கீங்க, பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருப்பீங்க, ஆனால் அவரை தேட ஆரம்பிங்க. நிச்சயமாக இந்த 8ஆம் மாதத்தில் நீங்கள் கேட்ட நன்மையை பெற்று சமாதானத்துக்கு சந்தோஷத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தையும் உங்களின் இந்த 8ஆம் மாதத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற சகோதர சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் மாறுவதாக. தேவன் மாற்றி உன்னை தேடுகிற ஜனங்களாய் அவர்களை மாற்றும்போது நிச்சயமாக அவர்களை தேடுகிறவர்களை நான் கைவிடுவதே இல்லைன்னாரு. எத்தனையோ பேர் கைவிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறீங்க. கர்த்தர் உங்களை 8ஆம் மாதத்தில் நிச்சயமாக உங்களை கைவிடாதபடிக்கு எந்தெந்த காரியத்தில் எல்லாம் கைவிட்டிருப்பாங்க, இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். நீ ஏன்னா அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவர் என்ன பண்ணார், உங்களை நம்பி இருப்பார்னு சொல்கிறாரு. உங்களை நம்பி இருக்கிற ஜனங்களே அவருக்கு புறம்பே தள்ளுவதிலிருந்து அநேக வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்துக்கிறாருங்க. நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலிக்கு பிறகு உதவி செய்வார், எல்லா கட்டுகளிலிருந்து விடுத்து உனக்கு விடுதலை ஆக்கி உன்னை கைவிடுவதே இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க. பயந்துடாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவார். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் இணைஞ்சந்த பந்துக்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருப்பார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா போதாது, என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து அந்த வீடியோ நான் போடுறது எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இது ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.